இன்னைக்கு நாம பார்க்க போற கதை புது குடித்தனம் எபிசோட் 6. ரமேஷ் கோவமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே ஸ்வப்னாவோட ரூமுக்குள்ள போனான். ரூமுக்குள்ள போனதுமே கதவை சாத்திட்டான். ஸ்வப்னா அவனுடைய பெட்ல உட்காந்துக்கிட்டு மொபைல் போன்ல ஏதோ ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருந்தான். ரமேஷ் ஒரு நிமிஷம் இதயத்தை பிடிச்சுக்கிட்டு ஸ்வப்னாவை பாத்துக்கிட்டு இருந்தான். முகத்துல இருக்கிற வேர்வை எல்லாத்தையும் தொடச்சிட்டு நடுங்குற குரல்ல, சொப்னா, என்ன நீ இங்க இவ்வளோ அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்க? வெளியில எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன பிச்சு புடுங்கிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னன்னா இங்க அமைதியா ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்க? என் அப்பா என் அம்மா 2 பேரும் ரோட்லயே நின்னுக்கிட்டு ஏதோ இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் மாதிரி கேள்வி கேட்கறாங்க. நீ ஆண்டாள் கிட்ட என்னதான் சொன்ன? மாமாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீ எப்படி அவ்வளோ தைரியமா சொன்ன? உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? இல்ல சாஃப்ட்வேர் கோர்ஸ் மூளைக்குள்ள ஏறி வேற ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கா? நீ சொன்ன ஒரு வார்த்தையால என்னோட கௌரவம் நாசமா போயிடுச்சு. நீ இங்க வந்தது படிக்கிறதுக்காகவா இல்ல என் குடும்பத்தை நாசமாக்குறதுக்காகவா? ஸ்வப்னா எதுவும் தெரியாத மாதிரி அப்பாவித்தனமா முகத்தை வச்சு, மாமா, எந்த விஷயத்துல நீங்க இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? நான் அக்கா கிட்ட என்ன சொன்னேன்? அக்கா கிட்ட போய் மாமா என்ன நல்லா பாத்துக்கிறாரு, எனக்காக எல்லாத்தையும் செய்யறாரு அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான். இதுக்கு ஏதோ யுத்தம் நடக்கிற மாதிரி வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வெளியில இருக்கிற ஆட்களை பார்த்து இவ்வளவு பயப்படுறீங்கன்னா என்னால நம்பவே முடியல மாமா. உண்மையிலேயே உனக்கு எதுவும் தெரியாதா சொப்னா? நம்ம 2 பேருக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு என் அப்பா கேட்ட உடனே ஒரு நிமிஷம் என் மூளை வேலை செய்யல. நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? அன்னைக்கு பார்க்கல நாம ஐஸ்கிரீம் சாப்பிட்டது, காரில் மணிக்கணக்கா ஊரை சுத்தி வந்தது, இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சோ அப்படின்னு நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். உண்மையை சொல்லணும்னா நான் உள்ள வரும்போதே எனக்கு ஆண்டாளு வேண்டாம், சொப்னாவை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான் கட்டிக்க போறேன்னு சொல்லணும் போல இருந்துச்சு. போய் சொல்லி வாழ்க்கையை வாழ்றதை விட உண்மையை சொல்லிட்டு உன் கூடவே வாழ்ந்துடலான்னு தான் நான் டிசைட் பண்ணேன். ஆனா எனக்கு தைரியம் பத்தல. இப்ப எனக்கு தைரியம் வந்திருக்கு. நாம 2 பேரும் சேர்ந்தே வெளியில போலாம், உண்மையை சொல்லலாம். எனக்கு நீ தான் வேணும். உன்னோட பட்டிக்காட்டு அக்கா எனக்கு தேவையில்லை. என்னாச்சுன்னு தெரியல, ஸ்வப்னா பெட்ல உட்காந்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. ஐயோ, என்ன மாமா நீங்க ஏதேதோ சொல்றீங்க? நம்ம 2 பேருக்குள்ள என்னன்னு வெளியில சொல்ல முடியாம போச்சா? எப்படி சொல்லுவீங்க? அதான் நமக்குள்ள எதுவும் இல்லையே. நீங்களா ஏதேதோ கற்பனைய வளர்த்துக்கிட்டு கல்யாணம் வரைக்கும் போயிட்டீங்க. நல்ல ஆளு மாமா நீங்க. நீங்க என்ன காதலிக்கிறேன்னு வெளியில சொல்லியிருந்தா எங்க அப்பா உங்க காலை வெட்டி போட்டிருப்பாரு. நல்ல வேளை உங்களுக்கு பயந்த சுபாவம்ன்றதுனால தப்பிச்சோம். இல்ல இந்நேரத்துக்கு நீங்க உசுரோடவே எழுந்திருக்க மாட்டீங்க. என்ன சொப்னா இப்படி சொல்ற? நம்ம 2 பேரும் பார்க்கில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், காரில் மணிக்கணக்கா சுத்தணும், உன்னோட டேஸ்ட்டும் என் டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு நம்ம 2 பேருமே பேசிக்கிட்டோமே. இதெல்லாம் காதல் இல்லையா? அப்படின்னா நீ எதுக்கு என் கூட நெருக்கமா பழகுன? என்னை எதுக்கு வாயார புகழ்ந்த? இது எல்லாமே வெறும் நடிப்பு தானா? மாமா, உங்க அப்பாவித்தனத்தை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. நான் உங்க கூட நெருக்கமா பழகுனது கொண்டது எல்லாமே நீங்க எனக்கு மாமாங்கிறதுக்காக மட்டும்தான். அத நீங்க காதல்னு எடுத்துக்கிட்டீங்களா? நான் உங்க கூட ஏன் தெரியுமா அந்த அளவுக்கு நெருக்கமா பழகுனேன்? நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சா நீங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு என் மேல காதல் வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு சிரிக்கணுமா இல்ல அழணுமான்னு கூட தெரியல. உங்களை நான் ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அட, கிண்டல் பண்றத நிப்பாட்டிட்டு எதுக்கு இப்படி பண்ணன்னு சொல்லு. என்னை ஏன் இப்படி பண்ண? எதுக்காக என்னை யூஸ் பண்ணிக்கிட்ட? மாமா, நான் ஏற்கனவே ஒரு பையனை காதலிக்கிறேன். அவன் இங்கதான் சிட்டில தான் இருக்கான். ஆனா எங்க அப்பா அங்க கிராமத்துல எனக்கு சம்பந்தம் பாக்குறாரு. ஒரு பட்டிக்காட கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான் படிப்பு பேர சொல்லி நான் பட்டணத்துக்கு வந்த என் காதலனோட இருக்கிறதுக்காக. இந்த விஷயம் ஒருவேளை எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன வீட்டுல வச்சு பூட்டிடுவாரு. ஆனா மருமக நீங்க எனக்கு உதவி செஞ்சா அப்ப அவரு எதுவுமே சொல்ல மாட்டாருல்ல. நீங்க ஏன் பக்கம் இருந்தாதான் அவரு என் பேச்ச கேட்பாருன்னு எனக்கு தெரியும். உங்களையே வலையில போட்டுக்கதா அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டது, உங்களை புகழ்ந்தது, இது எல்லாமே. என்னைக்காச்சும் டைம் கிடைக்கும் போது இந்த மேட்டரை ஓபன் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீங்க கல்யாணம் வரைக்கும் கற்பனை பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சாஃப்ட்வேர் பேக்கேஜை விட என்னோட லவ் பேக்கேஜ் ரொம்ப ஸ்ட்ராங் மாமா. இது எல்லாத்தையும் கேட்ட ரமேஷ் ஷாக் ஆகி அப்படியே கீழே உட்காந்துட்டான். அட கடவுளே, என்ன வேலையை பார்த்து வச்சிருக்க? நல்லதா போச்சு. என் குடும்பம் நாசமா போறதுக்கு முன்னாடியே நீ உண்மையை சொல்லிட்ட. நான் மட்டும் தைரியமா எங்க அப்பா கிட்ட போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என் ஆசையை சொல்லியிருந்தேன்னா என் கண்ணை பழுத்து இருக்கும். என் அம்மா என்னை வீட்டை விட்டு துரத்தி இருப்பாங்க.
என்னை உயிரா நினைக்கிற ஆண்டாளு என்னை விட்டுட்டு போயிருப்பா. சொப்னா, நீ நல்லா படிக்கிறியோ இல்லையோ, என்னை வச்சு நல்லா விளையாடிட்டல்ல. சாரி மாமா, எல்லாத்தையும் பண்ணிட்டு சாரி கேக்குறாளே அப்படின்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க என்னோட கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். இல்லனா நமக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சு, நீங்க என்கிட்ட என்னெல்லாம் பேசுனீங்க எல்லாத்தையும் அக்கா கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் உங்க ஸ்வீட் வைஃப் உங்களை விட்டு போயிடுவாங்க. உங்களுடைய ஸ்வீட் ட்ரீம்ஸ் எல்லாமே ஹாரரா போயிடும். கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணி துரத்தி அடிக்கலனா என்னோட மானம் பறந்துடும் போல. ஆனா ஒன்று, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நமக்குள்ள நடந்தது, அன்னைக்கு பார்க்கில் நடந்தது, இதெல்லாம் எப்பவும் வெளியில சொல்லக்கூடாது. முக்கியமா நான் நல்லவன் அப்படிங்கிற இமேஜ் மாறக்கூடாது. ஆண்டாளுக்கிட்ட நான் எப்பவும் நல்லவனாவே இருக்கணும், சரியா? ஓகே மாமா, எனக்கு நான் விரும்பின பையனோட கல்யாணமானா போதும். நீங்க என்ன ஆனா எனக்கு என்ன, உங்க கௌரவம் உங்ககிட்டே இருக்கட்டும். சரி சரி, நான் வெளியில போய் அப்பா அம்மா கிட்ட எதையாவது சொல்லி சமாளிக்கிறேன். நீ சிட்டிக்கு வந்த புது பொண்ணு, ஏதோ மாமா மேல இருக்கிற பாசத்தையும் கௌரவத்தையும் அப்படி வெளிப்படுத்திட்ட அப்படின்னு நான் சொல்லி சமாளிக்கிறேன். நீயும் உன் முகத்தை கொஞ்சம் அப்பாவித்தனமா வச்சுக்கோ. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணு, சரியா? சரிங்க மாமா, ஆனா என் விஷயத்த மறந்துடாதீங்க. ஆபீஸ் வேலை எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, முதல்ல என் வேலை. ரமேஷ் வெளியில வந்தான். ராமையா, கனகம், ஆண்டாளு எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. ரமேஷ்க்கு சிரிக்க முடியலனாலும் ஒரு சின்ன சிரிப்பை முகத்துல வச்சுக்கிட்டு சந்தோஷமா வெளியில வந்து நின்னான். அப்பா அம்மா, நீங்க 2 பேரும் தேவையில்லாம ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்கி டென்ஷன் பண்றீங்க. நான் சொப்னா கிட்ட எல்லாத்தையுமே பேசிட்டேன். அவ சின்ன பொண்ணுப்பா, அப்பாவி, சிட்டிக்கு புதுசு இல்லையா, இங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து எக்ஸைட் ஆயிட்டா. மாமா ரொம்ப நல்லவரு, அவரு கூட இருந்தா சிட்டியை நல்லா சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன வாயார புகழ்ந்திருக்கா. அந்த எக்ஸைட்மெண்ட்ல தான் ஆண்டாளுக்கிட்டையும் என்ன வாய்க்கு வந்தபடியெல்லாம் புகழ்ந்திருக்கா. அவ என்ன மாமாவா பார்க்கலப்பா, கூட பிறந்த அண்ணனா தான் பார்த்துருக்கா. நானே ஆஃபீஸ் வேலையில பிஸியா இருக்கேன். இந்த நேரத்துல என்ன போய் தப்பா நினைக்கிறீங்களே நீங்க. அவ சின்ன பொண்ணு, உங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப பயந்துருக்கா. அட பைத்தியக்கார பொண்ணு, இதுதான் விஷயமா? இது தெரியாம அந்த பொண்ணை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன். என்ன பண்றது, ஒரு பக்கம் மருமக அழுவுறா, இன்னொரு பக்கம் உங்க அம்மா கோவமா இருக்கா. சரி சரி, மாமாவை புகழறது ஒரு மச்சினிச்சியோட கடமை தானே. உண்மையாவாங்க? என் தங்கச்சி ஏதோ சொல்ல போய் நான் தான் தப்பா நினைச்சிட்டேனா? அதானே பார்த்தேன். என் தங்கச்சி சொக்க தங்கம். என் தங்கச்சி அவங்க மாமா மேல வச்சிருந்த மரியாதையை தப்பா நினைச்சிட்டேனே. நீங்க என் மேல கோவப்படாதீங்க. ஸ்வப்னா அப்பதான் ரூமை விட்டு வெளியில வந்தா அப்பாவியா நின்னுக்கிட்டு இருந்தா. எல்லாரும் அவளை பார்த்தாங்க. ஸ்வப்னாவுக்கு எதுவும் தெரியாத மாதிரி நின்னுக்கிட்டு இருந்தா. அப்போ ரமேஷ் அவளை பார்த்து எல்லாம் செட் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி செய்கையை காட்டினான். எல்லாரும் பக்கத்திலேயே நின்னு லைஃப் பத்தி, படிப்பு பத்தி அவளுக்கு லெக்சர் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸ்வப்னா, இங்க வா. காலையில நீ சொன்னது கேட்டு என் இதயம் ஒரு நிமிஷம் நின்னே போச்சு தெரியுமா? ஆனா நான் தப்பா எடுத்துட்டேன் போல தெரியுது. உனக்கு சிட்டினா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் இந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்க. இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற. நான் அது எதையுமே தப்பு சொல்லலையே. ஆனா இந்த வீடு நம்ம கிராமத்து கௌரவத்துக்கும் நம்ம அப்பாவோட கௌரவத்துக்கும் ஒரு அடையாளம். உங்க மாமா உன் கூடவே இருந்து உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றாருன்னா அது அவருடைய மனசு. நீ அப்பாவே போய் மாமாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னா ஊர் உலகம் தப்பாதான் நினைக்கும். ஏன்னா இங்க இருக்கிறவங்க எது சொன்னாலும் 4 விதமா தான் புரிஞ்சுப்பாங்க. அதனால பேசும்போது கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். உன்னோட கோர்ஸ் முடிஞ்சதும் நல்ல பையனா பார்த்து உனக்கு நான் கட்டி வைக்கிறேன். அது வரைக்கும் மாமா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா அவர் பண்ற ஹெல்ப்ப நாம தப்பா பயன்படுத்திக்க கூடாது. நீயும் நானும் நல்லா இருந்தா தானே நம்ம அப்பா ஊர்ல கௌரவமா தலை நிமிர்ந்து நடக்க முடியும் இல்லையா? இங்க பாருமா ஸ்வப்னா, நீ சின்ன பொண்ணு. ஆனா நீ பேசுற வார்த்தைங்க, சில காட்டுற செய்கைங்க இதுதான் சரியில்லை. அதுல அர்த்தம் தப்பா இருக்கு நான் சொல்ல வரல. ஆனா நீ சின்ன பொண்ணு, இத தெரியாம வார்த்தையே விடுற. நாம எல்லாரும் கிராமத்துல பிறந்து வளர்ந்தவங்க. பழகுறதும் பாக்குறதும் சரியா இருக்கணும். பொண்ணுக்கு அழகு முகத்துல இல்லம்மா, அவ பேசுற வார்த்தையில தான் இருக்கு. நீ என்னதான் மாடர்ன் ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டாலும், தலையில பூ வச்சுக்காம அந்த தலைமுடிய விரிச்சு போட்டுக்கிட்டு சுத்தினாலும் நம்மளுடைய கிராமத்து பழக்க வழக்கம், கௌரவம் இது எதுவும் மாறக்கூடாது. உங்க மாமா உனக்கு நிறைய உதவி செய்யறான். அதனால அவனை வாயார புகழ்றது இந்த வீட்டோட இருக்கணும். நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணி போற வீட்டுல உங்க மாமாவை நீ புகழக்கூடாது, உன் புருஷனை தான் நீ புகழணும். அதே மாதிரி உங்க அக்காவோட வாழ்க்கையை காப்பாத்துறது உன்னுடைய கடமை. அந்த வாழ்க்கையை கெடுக்க மட்டும் முயற்சி பண்ணிடாதம்மா. இன்னையில இருந்து நீ நான் சொன்னதை கேட்டு நடந்துப்பேன்னு நினைக்கிறேன்.
இங்க பாருமா, நீ எங்க கண்ணு முன்னாடி பிறந்து வளர்ந்த ஒரு சின்ன பொண்ணு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாங்க எல்லாரும் நினைக்கிறோம். உங்க அக்காவை எங்க வீட்டுக்கு கட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் அவளை என் பொண்ணாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி தான் நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். பட்டணத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஊரு காத்துப்பட்டு நீ வீணா போயிடக்கூடாது. எப்பவுமே நம்ம கிராமத்தோட வாழ்க்கை இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒழுக்கமா வாழணும். ஒழுக்கந்தாம்மா நம்ம எல்லாருக்கும் முக்கியம். நீ நல்லா படிச்சு நல்ல பேர் வாங்கி உங்க அப்பாவுக்கு கௌரவம் சேர்க்கணும். உன் அக்காவும் மாமாவும் வாழற இந்த வீட்டுக்குள்ள நீ ஒரு விளக்கா இருந்து வெளிச்சத்தை கொடுக்கணும். தீயா மாதிரி அவங்க குடும்பத்துல நெருப்பு வைக்க கூடாது. உன் மாமா உன் படிப்புக்கு எல்லா உதவியும் செய்வான். ஆனா உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நாம சிட்டிக்கு வந்தாலும் எப்பவும் கிராமத்து ஜனங்க தான். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு போய் படுத்து தூங்குனாங்க. ஆனா ரமேஷ்க்கு மட்டும் தூக்கம் வராம கார்டன்ல உட்காந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அவனை நினைச்சா அவனுக்கே சிரிப்பு வந்துகிட்டு இருந்துச்சு. அப்பாவியா? அப்பா அம்மா ஆண்டாளு எல்லாருமே சொப்னாவை ஒரு அப்பாவின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவளுக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அட கடவுளே, அப்பாவியா முகத்தை வச்சுக்கிட்டா அப்பாவி ஆயிடுவாங்களா? இவளோட அறிவுக்கு முன்னாடி என்னோட அறிவு கால் தூசுக்கு கூட சமம் கிடையாது. இவ என்னமோ அவ காதலிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏன் கூட க்ளோஸா பழகுறா. நான் என்னமோ இவ என்ன காதலிக்கிறதா நினைச்சு ரொமான்டிக் ட்ரீம் எல்லாம் கண்டுகிட்டு இருந்தேன். சி, என்ன வாழ்க்கையோ. எல்லாரும் நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு தான் தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த சொப்னா காதலிச்ச பையன் யாருன்னு பார்க்கணும். வீட்டில் பேசி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்லைனா என்னைக்காவது ஒரு நாள் சொப்னா என்னை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாள்னா, ஐயோ, இல்லைனா இந்த ஸ்டைலிஷ் மாமா இமேஜ் போயிடுமே. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் செஞ்சு தானே ஆகணும். இந்த புது குடும்பத்தில் நான் தான் பலியாடாயிட்டம் போல. ஆண்டாளுக்கிட்ட இனிமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இந்த கல்யாண பிளானை ரகசியமாக ஸ்டார்ட் பண்ணணும். கடவுளே, என்னை கொஞ்சம் காப்பாத்துப்பா. பாத்தீங்கல்ல, மச்சனிச்சே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஸ்டைலா சுத்திக்கிட்டு இருந்த ரமேஷ் இப்போ மச்சனிச்சிக்கு இன்னொருத்தனை கட்டி வைக்கிறதுக்காக உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நாம எல்லாரும் அப்பாவின்னு நினைச்ச ஸ்வப்னா சிட்டிக்கு வந்து அவ காதல ஜெயிக்கிறதுக்காக ரமேஷ பலியாடாக்கிட்டா. ஆனா நம்ம ஆண்டாளு புருஷனும் சொக்கத்தாங்கும், தங்கச்சி சுத்த வைரோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இந்த புது குடித்தனத்துல சில பிரச்சனைங்க வந்தாலும் கடைசியில அது ஒரு நல்ல விஷயமா தான் முடிஞ்சுது. ஆனா இப்ப ஸ்வப்னாவுக்கு கல்யாணம் எப்படி நடக்க போகுது? ஆண்டாளுக்கு உண்மை தெரிய வருமா அப்படிங்கறத அடுத்தடுத்த பகுதியில பார்க்கலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.